எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ் மாறன். சுமார் 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமி ரொம்பவே வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ மனிதர்கள் யாரும் இந்த பூமியில இல்லை. அதுக்கு பதிலாக பயங்கரமான மிகப்பெரிய மிருகம் ஒன்று தான் இந்த பூமியை ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அதுதான் டைனோசர்ஸ். டைனோசர்ஸ் நீங்கள் நினைக்கிறத விட மிகப்பெரிய மிருகம். அது இப்போ இருக்க பில்டிங்ஸை விட அது ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அதோட தாடைகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வச்சு உங்களோட எலும்புகளை ஒரு செகண்டில் நொறுக்கிடும். மணிக்கு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடக்கூடிய திறன் அதுக்கு இருக்குது. உண்மையாகவே அதை பார்த்தா எல்லாருக்கும் பயமும் நடுக்கமும் வர மாதிரி இருக்க மிகப்பெரிய மிருகம் அது. டைனோசர்ஸ் இந்த பூமியை கிட்டத்தட்ட 170 மில்லியன் வருஷத்துக்கு மேலே ஆட்சி பண்ணுச்சு. ஆனால் ஒரு நாள் திடீர்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது அவங்கள இந்த பூமியிலிருந்து மொத்தமாகவே அழிச்சிருச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சு? எப்படி பல மில்லியன் வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த மிருகம் மொத்தமாக அழிஞ்சிச்சு? எல்லாத்தையுமே வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பூமியில் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி உயிர்கள் தோன்ற ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போ இருக்க நவீன மனிதர்கள் இருக்க காலம் வரைக்கும் காலத்தை 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. பேலியோசோயிக் எரா, மீசோசோயிக் எரா, அப்புறம் ஜீனோசோயிக் எரா. இதில் கடைசியாக இருக்க ஜீனோசோயிக் எரா தான் நாம் இப்போ இருக்க காலம். நடுவில் இருந்த மீசோசோயிக் எரா தான் டைனோசர்ஸ் வாழ்ந்த காலம். இந்த மீசோசோயிக் காலத்தையே ஒவ்வொரு டைனோசர்ஸும் உருவானது வாழ்ந்ததை வச்சு 3 பகுதியாக பிரிக்கலாம். ட்ரையாசிக் பீரியட், ஜுராசிக் பீரியட், கிரெட்டேசியஸ் பீரியட்னு மொத்தமாக 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. இதில் 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கிரெட்டேசியஸ் காலத்தில் இந்த பூமியில் வாழ்ந்த டைனோசர்ஸோட வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றின மிகப்பெரிய நிகழ்வு ஒன்று ஏற்பட்டுச்சு. சுமார் 10 முதல் 15 கிலோமீட்டர் விட்டம் இருக்க மிகப்பெரிய விண்கல் மிக அதிக வேகத்தில் பூமியை நோக்கி வந்து மோதினுச்சு. அது இப்போ இருந்து 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு மோதல் தான் கிரெட்டேசியஸ் காலத்தையே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த விண்கல் ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செஞ்சது. அது ஒரு ஜெட் விமானத்தை விட 150 மடங்கு வேகமாக ட்ராவல் பண்ணி மெக்சிகோவில் இருக்க யுக்காட்டான் தீபகற்பத்தில் மோதினுச்சு. அந்த இடம்தான் பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் மாயன் நாகரிகமாக உருவானுச்சு. விண்கல் மோதின இடத்துல சுமார் 180 கிலோமீட்டர் அகலத்துக்கு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுச்சு. அந்த தாக்கத்தில் வெளியான ஆற்றல் மட்டும் 100 டெராட்டன் டிஎன்டி வெடிப்புக்கு சமமாக இருந்துச்சு. ஜப்பானில் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் போட்ட அணுகுண்டுகளோட சக்தியை விட பல கோடி மடங்கு அது அதிகமாக இருந்துச்சு. அந்த மோதல் நடந்த பகுதியை சுற்றி இருந்த எல்லாமே ஒரு செகண்டில் சாம்பல் ஆயிருச்சு. விண்கல் மோதினதில் ஏற்பட்ட வெப்பம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அது பூமியில் மோதினதும் வெடித்து சின்ன சின்ன கற்களாக அப்புறம் தூசிகளாக சிதறி மறுபடியும் வானத்துக்கே தூக்கி எறியப்பட்டுச்சு. பூமியோட வெப்பநிலை சில மணி நேரத்திலேயே பல டிகிரி உயர்ந்துச்சு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த விலங்குகள் உயிரினங்கள்லாம் ஏற்பட்ட வெப்பத்தில் எரிஞ்சு கருகி சாம்பலாயிருச்சு. உயிர் பிழைச்சது எல்லாமே சின்ன உயிரினங்கள் மட்டும்தான். ஏன்னா அதுங்க எல்லாமே நிலத்துக்கு கீழே, நீருக்கு அடியில், குகையில், அப்புறம் மரத்தோட தண்டுன்னு பாதுகாப்பான இடத்துல போய் இருந்துச்சு. ஆனால் இது விண்கல் மோதினதில் ஏற்பட்ட முதல் தாக்கம் மட்டும்தான். அதுக்கப்புறம்தான் இதை விட மோசமான விஷயம்லாம் நடந்துச்சு. மிகப்பெரிய அதிர்வு அலைகள், நிலநடுக்கம், சுனாமி, காட்டுத்தீ, இப்படி பல இயற்கை சீற்றங்கள் உலகம் முழுக்க ஏற்பட்டுச்சு. உருவான சுனாமி அலைகள் மட்டும் 2 கிலோமீட்டர் உயரம் வர வந்திருக்கலாம்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. விண்கல் தாக்கத்தினால எழுந்த புகை மற்றும் தூசி வளிமண்டலத்தை ஃபுல்லாக மூடிருச்சு. இதனால் சூரிய ஒளி பூமியில் பல வருஷத்துக்கு படவே இல்லை. இதனால் பூமி பயங்கரமான குளிர்நிலைக்கு போணுச்சு. அடுத்த 3 வருஷத்துக்கு பூமி கடுமையான குளிர்நிலையில் இருந்ததா கருதப்பட்டுச்சு. சூரிய ஒளி பூமியில் படாதனால தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் இறந்து போணுச்சு. தாவரங்கள் இறந்தப்போ தாவரத்தை உணவாக நம்பிட்டு இருந்த தாவர உண்ணும் விலங்குகள் அழிஞ்சிருச்சு. தாவர உண்ணிகள் அழிஞ்சதுனால அதை உணவாக சாப்பிட்ற மாமிசம் சாப்பிட்ற விலங்குகளும் இறந்து போணுச்சு. இப்படி உணவு சங்கிலியில் இருந்த ஒவ்வொரு விலங்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இறந்துருச்சு. உயிர் பிழைச்சது எல்லாமே அனைத்துண்ணிகள்னு சொல்லப்படுற தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உண்ணக்கூடிய சிறிய உயிரினங்கள் மட்டும்தான் உயிர் பிழைச்சது. சிறிய பாலூட்டிகள், பல்லிகள், ஆமைகள்,
மற்றும் சில பறவைகள் எல்லாமே இறந்த உயிரினங்கள், அழுகிய தாவரங்கள், அப்புறம் பூஞ்சை, இப்படி எல்லாத்தையுமே உணவா சாப்பிட்டு உயிர் பிழைச்சது. விண்கல் மோதினதுல கார்பனேட் பாறைகள் உடைஞ்சு கார்பன் மற்றும் சல்ஃபர் வளிமண்டலத்தில் கலந்துச்சு. அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளிமண்டலத்தில் இருந்ததுனால சூரிய வெளிச்சம் ரொம்ப கம்மியாக தான் பூமியில் பட்டுச்சு. அது கூட அமிலமழையும் பல ஆண்டுகள் பெஞ்சது. சில ஆண்டுகளுக்கு அப்புறம் தூசி விலகி சூரிய ஒளி மறுபடியும் பூமியில் படும்போது ஏற்கனவே வளிமண்டலத்தில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு இருந்ததுனால கடுமையான உலக வெப்பமயமாதல் ஏற்பட்டுச்சு. ஒரே ஒரு விண்கல் பூமியோட எதிர்காலத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மாத்திருச்சுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த பேரழிவு நடந்ததுக்கு அப்புறம் 25 கிலோ எடைக்கு மேலே இருக்க எந்த ஒரு 4 கால் உயிரினமும் உயிர் பிழைக்கலை. நிலத்தில் இருந்த பெரும்பாலான டைனோசர்ஸ் அழிஞ்சிருச்சு. பூமியில் இருந்த தாவரம் மற்றும் விலங்கினங்களில் 75% அழிஞ்சிருச்சு. இதுதான் கிரெட்டேசியஸ் காலத்தோட முடிவாகவும் பேலியோஜன் காலத்தோட தொடக்கமாகவும் கருதப்பட்டுச்சு. டைனோசர்ஸ் அழிஞ்சதுக்கு அப்புறம் பூமியில் இருந்த மிகப்பெரிய வெற்றிடத்தை பாலூட்டிகள் நிரப்புனுச்சு. அதனால குதிரை, திமிங்கலம், வௌவால், குரங்குன்னு பல புதிய உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி மூலமாக உருவானுச்சு. சில பல்லிகள் மற்றும் பாம்புகள் கூட புதிய வடிவங்களில் உருவானுச்சு. டைனோசர்ஸில் ஒரே ஒரு இனம் மட்டும்தான் உயிர் பிழைச்சது, பறக்கிற டைனோசர்ஸ். அதுதான் இப்போ நம்ம பார்க்குற பறவைகள். நம்மளை சுற்றி பறந்துட்டு இருக்க பறவைகள் தான் டைனோசர்ஸோட சந்ததின்னு பல விஞ்ஞான ஆதாரங்கள் இருக்குது. குறிப்பாக கோழி மற்றும் நெருப்பு கோழி, டீரெக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வகையான டைனோசர்ஸோட இன உறவை அது ஷேர் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு, விண்கல் எங்கே மோதினுச்சு, எப்போ மோதினுச்சுங்கிறத இரிடியம்ங்கிற ஒரு அரிய வகையான கனிமத்தை ஆய்வு செஞ்சது மூலமாக கண்டுபிடிச்சாங்க. பூமியில் இரிடியம் ரொம்ப ரேரான கனிமம். அது சில இடங்களில் அதோட அளவு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அந்த இரிடியம் அடுக்க சோதனை பண்ணதில் அது 66 மில்லியன் ஆண்டுகள் பழமையானதுன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இரிடியம் பெரும்பாலும் விண்கற்களில் இருக்கிறதுனால அது விண்கல் பூமியை தாக்குனதுனால தான் அது பூமிக்கு வந்துச்சுன்னு உறுதி செஞ்சாங்க. விண்கல் மோதின இடத்துல ஏற்பட்ட பள்ளத்தை சிக்ஸுலூப் கிரேட்டர்னு சொல்கிறாங்க. அந்த இடம் யுகட்டான் தீபகற்பத்துக்கு அடியில் புதஞ்சு இருக்கு. இது பல ஆண்டுகள் நடந்த ஆய்வுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுச்சு. இப்படி ஒரு பெரிய விண்கல் பூமியில் மோதி பூமியோட உயிரியல் வரலாற்றையே மாற்றிருச்சு. அது டைனோசர்களோட முடிவுக்கும் பாலூட்டிகளோட வளர்ச்சிக்கும் வழிவகுத்துச்சு. அதனால தான் இப்படி ஒரு பேரழிவு ஏற்படலைன்னா மனிதர்கள் இந்த பூமியை ஆதிக்கம் பண்ணுறவங்களா இருந்திருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you.